வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே, அதாவது காங்கிரஸ் கட்சி அறிவித்த அதிகாரப்பூர்வமான குழு திமுக கட்சியோடு தேர்தல் உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இதில் அதிருப்தி அடைந்த, அதாவது திமுகவோடு நாம் கூட்டணியில் சேர்வதில் சில சங்கடங்கள் இருக்கிறது என்று சொன்ன ஒரு குழுவினர், ஒரு குரூப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க சில நிபந்தனைகளோடு நாம் சேருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சேரவே வேணான்னு சொல்லலை. இந்தந்த நிபந்தனைகளெல்லாம் நாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நாம் இணைவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிபந்தனைகளை முற்றிலுமாக மறுத்து, அந்த நிபந்தனைகளோடு வந்தால் நீங்கள் இந்த பக்கமே வராதீங்கன்னு சொல்லி திமுக கடுமையாக எதிர்வினையாற்றியது. இப்போ இந்த அதிருப்தி அடைந்த குழுவுக்கு கொஞ்சம் ரோசம் வந்துருச்சு. காங்கிரஸ்லேயே இருக்க அதிருப்தி குழு, அதாவது விஜயோடு நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொல்கிற குழுன்னு வச்சுக்கோங்களேன். இது உடனே ரோசம் வந்துடுச்சு. என்ன பண்ணாங்க, இருக்கிற சாத்தியக்கூறுகளை எல்லாம் புள்ளி விவரங்களோடு இணைத்து ஒரு பெரிய ஆவணமாக தயாரித்து, யார் யார் இதை ஆதரிக்கிறார்கள், இவர்களுடைய திட்டத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களிடம் கையொப்பம் பெற்று நேரடியாக தனியாக ஒரு குழுவாக விமானத்தில் டெல்லி கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி இப்போ மணி 10:30 கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு விமானத்தில் கிளம்புறாங்க. அது மதியமோ சாயந்தரமோ மாலையோ கிளம்பிடுறாங்க. இவங்க கொடுக்குற புள்ளி விவரங்கள் யார் யாரெல்லாம் இந்த காங்கிரஸில் இந்த விஜயோடு கூட்டணி அமைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் அடங்கிய இந்த ஆவணங்களை பார்ப்பதற்கு ராகுல் காந்திகிட்ட கொடுக்கறத விட சோனியா காந்தியை பார்ப்பதில் தான் இவங்க ஆர்வம் அதிகம். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, அங்கேயே முகாமிட்டு சோனியா காந்தியை சந்தித்து உண்மை நிலவரங்களை சொல்லி, இப்போது யாரெல்லாம் திமுகவோடு போகணுன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு என்னென்ன சுயநலங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி, இந்த திமுக இந்த தேர்தல் எப்படியெல்லாம் தோற்கப் போகிறது அப்படிங்கிற பட்டியலையும் ரெடி செய்து இத்தனை விவரங்களோடு அந்த தனிக்குழு அங்கே பயணம் பண்ண போகுது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், அதை நடத்துகிறேன், இதை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்க குழுவுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் கிடச்சிருந்தா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் இங்கே அதிகாரப்பூர்வமான குழுன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நம்ம பின்னாடி எல்லாம் ஓடி அங்கே போய் தலைமையில் சொல்கிறாங்களே, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை வரும் இல்லையா. அப்போ இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு குழு டெல்லி போகுதுன்னா, அப்போ திமுக இதை கண்டுபிடிக்காமல் இருப்பாங்களா? நிச்சயமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க அதனால தான் அந்த பேச்சுவார்த்தையை இழுத்து அடிக்கிறாங்க. சேருவீங்களா மாட்டுவீங்களான்னு தெரியாமல் எதுக்கு பேசணும்னு. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.